எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள். உங்களுக்கு தெரியும் 2014 என்டிஏவுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, தமிழகத்தில் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்ல, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றபடி ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்றாங்க, அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். அண்ணா, அண்ணா, ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த மட்டும் தேசிய தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு. நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக. அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன். அவர் சொன்னோடனே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சுனா. நேற்று மேடையில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தமிழகத்தில் அமையும் சொன்னோடனே மழை வந்துருச்சு, மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறாங்க, எலெக்ஷன் நோக்கி. அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண்குதிரை எல்லாம் காணாமல் போயிடும், அவர் மட்டும் தனித்திருப்பார். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம். மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லத்தரசிகள், மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். அதை முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு, முப்பெரும் விழா நடந்திருக்கு, அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. பொதுமக்களுடைய வாக்கு, கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.